இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சிவனாண்டி கார்த்தியை வந்துட்டு மிரட்டுறாங்க. உடனே கார்த்தியும் சரி எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன். சிவனாண்டி அப்படி வா என்னோட வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்கிறாங்க. அடுத்த சீனில் சிவனாண்டியும் கார்த்தி வந்துட்டு பேசுகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அதே பக்கம் சைடில் வந்துட்டு சந்திரா இவங்க பேசுகிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னடா பலே கில்லாடி தான் நீ, அந்த சாமுண்டீஸ்வரி பொண்ணு வந்துட்டு ஒருத்தனை லவ் பண்ணுவாலாம், ஆனால் அந்த மாப்பிள்ளைய வீட்டில் யாருக்குமே வந்துட்டு தெரியாமல் பொண்ணு பார்க்குற மாதிரியே பார்க்க வச்சு 2 பேரையும் சேர்க்க வச்சிருவாங்களாம். என்ன மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, இதை என்னால் சாமுண்டீஸ்வரிகிட்ட சொல்ல முடியும். ஆனால் அவ்வளோ சீப்பான ஆளு ஒன்று நான் கிடையாது. எனக்குன்னு ஊருக்குள்ள பெரிய மனுஷன் ஒரு பேர் இருக்குல்ல, உன்னை எதுக்கு தெரியுமா இந்த இடத்துக்கு வர சொன்னேன், நீ இப்படி கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணல அந்த கல்யாணம், அது நல்லபடியாக நடக்காதுன்னு சொல்கிறதுக்காண்டி தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல. பேசி முடிச்சிட்டியா நீயே, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, உன்னால் முடிஞ்சால் நீ அதை சாமுண்டீஸ்வரி அவங்ககிட்டே போய் சொல்லிக்கோ, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்ல. அவங்க உன்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துவாங்க, அது கூடிய சீக்கிரம் நடக்குதா இல்லையான்னு பாரு, அது ஏன் மூலியமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல. அப்படி ஒரு விஷயம் நடந்தாலுமே வெளியிலேருந்து அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நான் நடத்தி காட்டுவேன். இப்போ இவ்வளோ தூரம் நீ என்னை கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன்னா இதுக்கு பின்னாடி உன்னோட திட்டம் ஏதோ இருக்குது, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது, ஆனால் அது என்னன்னு சொல்லிட்டு நான் அதையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. நீ நல்ல சரியான ஆள் தான், பரவாயில்ல, உன்னால் முடிஞ்சதை நீ பாரு, அந்த கல்யாணத்தை நடத்துகிற வழியை நீ பாரு, அதை எப்படி நிறுத்தணுன்ற வேலையை வந்துட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல. சரி சரி முடிஞ்சதை பார்த்துக்கோ, நான் ஒன்றும் காசுக்கு மாறடிக்கிற ஆள் கிடையாது, அந்த குடும்பம் என்னோட குடும்பம் மாதிரி, அந்த குடும்பத்து மேலே உன்னோட வெறு சுண்டு விரல் கூட நான் படவிட மாட்டேன், அவங்களுக்கு ஒன்று நான் முதல்ல வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்ல. அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல. 2 பேரும் ஆளாளுக்கு ஒவ்வொருத்திக்க வந்துட்டு பிரிஞ்சிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி போனதுக்கப்புறம் சந்திரா வர்றாங்க. எங்கே 2 பேரும் பேசுனதையும் சூப்பராக வீடியோ எடுத்துட்டேன், பக்கத்துலேருந்து எடுக்கலை, ஏன்னா நீங்கள் பேசுனது கேட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்காக்க சூப்பர் சந்திரா அப்படின்றாங்க. அவன் ரொம்ப திமுறா பேசியிருப்பானே அப்படின்னு சொல்ல. ஆமாம் வழக்கம் போல தான் பேசினா, இதை வச்சு அவனை எப்படி வெளியில் அமுச்சு விடுறோன்னு மட்டும் பாரு, அப்போ தான் அவன் கொட்ட அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு மகேஷையும் அவங்க அண்ணியும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க, எப்படியாவது நீ அந்த சாமுண்டீஸ்வரிமா மனசில் ஸ்ட்ராங்காக ஒரு இடத்த பிடிக்கணும், கல்யாணம் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும், இல்லாட்டின்னு வச்சுக்கோ அந்த டிரைவர்கிட்ட நம்ம சீக்கிரம் மாட்டிப்போம், அதுக்குள்ளே நீ அந்த சாமுண்டீஸ்வரி அம்மா வீட்டு மருமகன் ஆயிடும், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாங்க. மாப்பிள்ளை பார்த்ததுமே வாங்க வாங்க அப்படின்னு உட்கார வைக்க அந்த இடத்துக்கு ரேவதி வந்துடுறாங்க. இல்லைங்க இப்போ தான் நிச்சயம் முடிஞ்சிச்சு, அதுக்கடுத்து பந்தக்கால் வீட்டில் சிம்பிளாக நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்ல. எதுக்கு சிம்பிளாக பண்ணுறீங்க, நம்ம வீட்டிலே பெருசாக சூப்பராக கிராண்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கே அதை பண்ணிவிடுவோம், என் மக வந்துட்டு நாளைக்கு கோயில் கலசத்தை வேறு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லவோ. அப்படியே சூப்பர் அப்படின்றாங்க மகேஷ். அது ஒன்றும் சாதாரண கலசம் கிடையாதுப்பா, நம்ம அம்மனுக்கு நிகரான கலசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. டிரைவர் அப்படின்னு கூப்பிட்டு அந்த இடத்துக்கு காட்டி வராங்க. நாளைக்கு வந்துட்டு பந்தக்கால் நேரம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அந்த ஃபங்க்ஷனையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல. அத்தை இதுக்கு முன்னாடி நான் எப்படியெல்லாம் இறங்கி வேலை செய்யலையோ அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல. சொல்லாதீங்க மாப்பிள்ளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலசத்துக்கு தான் பூஜை பண்ணுறாங்க. அடுத்த சைடு கார்த்தி உட்காந்து யோசனையில் இருக்காங்க. அந்த இடத்துக்கு மயில் போகிறாங்க. என்ன யோசனையில் இருக்கீங்க சிலம்பம் அப்படின்னு கேட்க, சிவனாண்டி கூப்பிட்டு பேசினா இதில் ஏதோ வில்லங்க இருக்குன்னு எனக்கு தோணுது, அவன் ஏதோ பெருசாக பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல. அவனுக்கு என்ன ஒரே என்ன எங்கள் அத்தையை பழி வாங்கணும், இதை தான் யோசித்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல. எதிரி அவ்வளோ அசால்ட்டாக இட போட்டுருக்கூடாது, அவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு மயிலை வந்துட்டு வெளியில் அமுச்சு விட. கரெக்டாக அந்த நேரத்துக்கு அவங்க ஒய்ஃபை பார்த்துடுறாங்க. என்னங்க அவனை வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விடலாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் என்ன அவன் கூட உறவாடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல. சேச்சா பேபிமா, நான் என்ன பண்ணிட்டேன், அவனை வீட்டை விட்டு வெளியில் போன்னு மிரட்டிட்டு வந்திருக்கேன், நாளைக்கு நீ காப்பி குடிக்கிற டயத்துக்கு போகிற அவன் இந்த வீட்டில் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல. ஐயோ இப்போ தங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை ஹஸ்பண்டுன்னு சொல்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் அங்கேருந்து கிளம்பிற. மயில் வந்துட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்னென்னலாம் புழுவ வேண்டி இருக்குது அப்படின்றாரு. அடுத்த சைடு வந்துட்டு மகேஷோட அண்ணி வெளியில் வந்ததுமே பார்த்தேல எல்லா செலவையும் அவங்களே ஏற்றுக்கிறாங்களா, இப்படி அப்பப்போ ஒரு பிட்டை போடணுவா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்து நடிச்சாமத்தில் சந்திரா யாருக்கு தெரியாமல் பூஜை ரூமுக்கு வந்து அந்த கலசத்தை எடுக்கிறாங்க. டேய் டிரைவர், இந்த கலசத்தை வச்சு தாண்டா உனக்கு நான் தண்ணி காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர போகிற நேரத்தில் யாரோ வர்ற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா கார்த்தி தான். கார்த்தி தண்ணி குடிக்கிறதுக்காக இறங்கி வர்றாங்க. சந்திரா உள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு அதுக்கடுத்து தண்ணி குடிச்சிட்டு மெதுவாக அங்கேருந்து போயிடுறாங்க. சேச்சா இந்த வழி போவேணா, எதுக்கும் அந்த டிரைவர்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், இப்போ போய் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பின் கேட் வழியாக போய் 2 ஆள் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. டே இங்கே பாடா, இந்த கலசை யார் கைக்கு கிடைக்கூடாது, எங்கேயாவது புதைச்சிடல இல்லைன்னா எங்கள் ஆத்துக்குள்ளேயே தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் சாமுண்டீஸ்வரி அவங்க சாமி கும்பிட்றதுக்காக வர்றாங்க. அந்த இடத்துல கலசம் இல்லை, அதை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கலசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிக்கா நம்ம வீட்டில் வந்து யார் எடுப்பா அப்படின்னு கேட்க. அதான் கேட்க, யார் எடுத்தா நம்ம வீட்டுக்குள்ளே வரதுக்கு யார் இருக்கா அப்படி தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஏக்கா அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள ஒரு ஆள் தான் எடுத்துருக்கணும், எனக்கு என்னமோ இந்த டிரைவர் மேலே தாக்கா சந்தேகமாக இருக்குது, அவன் தான் வந்துட்டு கலசத்தை எடுத்து ஒழிச்சு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல. எல்லாருமே வந்துட்டு கார்த்தியவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கார்த்தி வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.